அவைலபிளாக இருக்குது. அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி ரோடு, ஃபுல்லி ஒரு ரெசிடென்டல் ஏரியா. குன்றத்தூர் டு போரூர் மெயின் ரோடு, குன்றத்தூர் டு பல்லார் மெயின் ரோடு, ரெண்டுத்துக்கும் மிடில் வரும் உங்களுக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வீடு வந்துடும். ஸோ ஒரு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130, 1,35,00,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பேசிக்கலாம். சிஎம்டி அப்ரூவ்டு, 90% நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு அழகான எலிவேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் கேட்டு தனியாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிட்டர் கிட்ட உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். ரோடு வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபீட் ஹைட்டு, நல்ல ஒரு ஹைட்டில் உங்களுக்கு இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ பேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபீட் ஹைட்டில் வந்துடும். ஸோ சுற்றி செட்பேக் விட்டு நல்ல ஒரு பேஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா டபுள் கார் பார்க்கிங் வரும் உங்களுக்கு. ஃபார்ச்சுனர், இன்னோவா நிற்கிற அளவுக்கான 2 கார் நின்னாலும் உங்களுக்கு ஃபேஸ் இருக்கும். அந்த அளவுக்கான பேஸான கார் பார்க்கிங் வந்துடும் உங்களுக்கு. கார் பார்க்கிங் சைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 18 என்ற சைஸ் வந்துடும். 16க்கு 18 என்ற சைஸில் கார் பார்க்கிங் வந்துடும். வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிசைனிங்கில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம். 3 பேஸ் சிபி லைன் வந்துடும். புது செப்டி டேங்க்கு ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான டிசைனில் டீக்வுட்டில் மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சேஃப்டி கில்லும் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கீழே போனீங்கன்னா பேஸான ஹால் கிடச்சிரும் உங்களுக்கு. இது வந்து ஒரு டூப்ளெக்ஸ் மாடல் வீடு. ஸோ உள்ள படிக்கட்டு வரும், மேலே வந்து 2 பெட்ரூம் வரும், கீழே ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸோ நல்ல ஒரு பேஸான ஹால் கிடச்சிரும். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 16 என்ற சைஸ் வந்துடும். ஸ்கொயராக உங்களுக்கு 16க்கு 16 என்ற சைஸில் ஆள் வந்துடும். அதே போல் கிச்சன் வந்து உங்களுக்கு ஓப்பன் கிச்சனு, நல்ல ஒரு பேஸான கிச்சன் கிடச்சிடும். கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11க்கு 10 என்ற சைஸில் கிச்சன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லி ஓப்பன் கிச்சனு, மாடுலர் கிச்சன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அந்த டிசைனில் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து நீங்கள் பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கான இந்த பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 12 என்ற சைஸ் வரும். அதாவது 15க்கு 12 என்ற சைஸில் இந்த பெட்ரூம் கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வந்துடும் மேலே. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வரும். சுற்றி செட்பேக் வரும். உங்களுக்கு வீட்டை சுற்றிட்டு எல் டைப்பில் உங்களுக்கு செட்பேக் வந்துடும். 2 அடி நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே போல் கீழே ஒரு அட்டாச் பாத்ரூமு, அதுவும் உள்ள வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் சுற்றி ரெடியாக இருக்குது. இப்போது நீங்கள் என்ன வெஸ்டர்ன் கேட்குறீங்களா இந்தியன் கேட்குறீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மேலே போனீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட் தான் உங்களுக்கு. ஸ்டெப்பு ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில் நல்ல ஒரு டிசைனிங்கில் உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்கோம் எஸ்எஸ்சில்.